இந்தியாவிலேயே இங்கே தான் இது நடக்குது. திருவல்லிக்கேணி வாலஜா பெரிய மசூதியில் ரமலான் நோன்பை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்காக இந்துக்கள் இஃப்தார் உணவை தயார் செய்து பரிமாற காத்துக் கொண்டிருக்கின்றனர். இது இந்த மசூதியின் 37 ஆண்டுகால பாரம்பரிய நிகழ்வாகும். மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் இந்நிகழ்வு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. சர்வீஸ் டு அ மேன்கைண்ட், சர்வீஸ் டு காட். முஸ்லீம் பிரதர்ஸ் நோம்பில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சுத்தமாக 5 வேளை ப்ரேயர் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆத்மாங்களுக்கு நாங்கள் ஒரு வேளை அந்த உணவு வழங்கினா அது ஒரு புண்ணியம். ஸோ அந்த புண்ணியத்தை தேடி தான் போகிறோம். நாங்கள் ஹிந்து முஸ்லீம் இருக்கிறாங்க, எல்லா இடத்துல இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி 30 நாள் சாப்பாடு எடுத்துன்னு வழங்குறது இது இங்கே சென்னையில் இந்த திருவல்லிக்கேணி இந்த மசூதியில் தான் நடக்குது. எங்கள் சூஃபிதரில் பெரிய கிச்சன் இருக்குது, ஹைஜீனிக். அங்கே 8-8:30 ஒரு 3-4 குக்ஸ் வந்துடுவாங்க, கிளீனர்ஸ் வந்துடுவாங்க. கரெக்டாக ஒரு நாள் நைட்டு முன்னாடியே எல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்துடுவாங்க. டிசைட் பண்ணிவிடுவோம் ஆல்ரெடி. எல்லாமே பை 4 o'clock ரெடி பண்ணிவிடுவாங்க. 4:45 கிளம்புனாங்கன்னா 5:15 இங்கே வந்துடுவாங்க. இப்போ வேன் வந்திருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் அன்லோடிங் பண்ணி அந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிடுவோம். பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் இந்த மசூதியை கட்ட விரும்பிய போது மசூதியின் மாடத்தில் வாசகங்கள் பொறிக்க போட்டி ஒன்றை நடத்தினார். அதில் வெற்றி பெற்றது ராஜா மக்கான் லால் கிராத் என்ற இந்து பணியாளர். இதுபோன்ற குறியீடு வாசகங்கள் ஆற்காடு நவாப்களின் கலைநயத்தையும் கடந்த கால மதச்சார்பற்ற பண்புகளையும் நினைவூட்டுவதாக வரலாற்றாசிரியர் கொம்பை அன்வர் குறிப்பிடுகிறார். காலைல 4:30க்கு நம்ம நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின் குரான் ஓதணும், தொழுது பண்ணணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும், நம்ம கெட்ட பழக்கலாம் விடணும், நம்ம அதான் நோம்பு. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அதிகரித்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் இதுபோன்று நடக்கும் நிகழ்வுகள் இந்து முஸ்லீம் உறவை இன்னும் உறுதியாக்கும் என்று நம்புகிறார் ரகுப் அகமது. பாருங்க, 6:30 மணிக்கு பாருங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க, என்ன யூனிட்டியா இருக்குது, என்ன கூட்டம் இருக்குது, எப்படி சப்ளை பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அது பாக்குறதுக்கு. ஏன்னா வெளியார் ஒரு ஹிந்து கொண்டாந்து கொடுக்குறாருனாக்கா ரொம்ப பெரிய விஷயம். அது எங்கேயும் இந்த மாதிரி நடக்கல. அவங்க அப்படியே கண்டினியூ பண்றாங்க, அதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் ஒற்றுமை தான் இருக்கிறோம். இது பார்த்தா இன்னும் ஒற்றுமை ஜாஸ்தி ஆகும். நண்பர் வந்தாரு, ஆசைப்பட்டாரு போய் பார்ப்போன்ட்டு. சரின்னு சொல்லி நானே அழைச்சிட்டு வந்தேன், வந்து பாரு அப்படின்ட்டு. என் பேர் அன்பு. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பேர் சந்திக்கிறோம். ஒரு பொதுவான நல்ல இறை வழிபாடு உள்ள ஒரு சபையா இருக்கு. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ஆக்சுவலி பாலிடிக்ஸ்க்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறது இல்லை. எங்களுடைய நோக்கமே வேறு. அதனால் நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இந்துவா முஸ்லீமான்னு நிறைய பேர் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதிலேருந்து இருக்கிறது. பிள்ளை யூபியில் அதெல்லாம் ஒரே மதிக்க மாட்டாங்க. நம்ம தான் பெரியவங்க, நீங்கள் தான் பெரியவங்க. அதாவது இங்கே அந்த மாதிரி இல்லை. எங்கே இப்போ எங்கே கொடுக்குறாங்க அதுவும் இல்லை. ஒற்றுமைனா இங்கே தான், சென்னை தான். சென்னை தமிழ்நாட்டில் தான். எல்லா மனிதர்கள் தான். அதனால எங்களுக்கு அந்த உடன்பாடே கிடையாது சார். இந்து முஸ்லீம் நாங்கள் பிரித்து பார்க்கறதில்ல. அவங்கள நாங்கள் சகோதரர்கள் மாதிரி தான் பார்க்குறோம். பார்ட்டிஷன் பிரிக்கக்கூடாது, ஆளுங்களை ஜனங்களை பிரிக்கக்கூடாது. எல்லாம் ஒற்றுமையாக வாழக்கூடாது. அதில் நீங்கள் ஓட்டு கேளுங்க, என்ன பண்ணுங்க, நீங்கள் பெரியவங்க நான் பெரியவன், இது அது சொல்லி டிவைட் அண்ட் ரூல்